அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது ரொம்ப பிஸியஸ்டான ஒரு டைமில் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சார் அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உள்ள சூழ்நிலைகளில் என்னென்னா மாணவர்கள் தங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒரு இடத்துல வச்சுக்கணும். அது ஒரு நல்ல இடமா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த வே. அது எதுக்காகனா இப்போது எல்லாருமே ஸ்கூல் லைஃப்லேருந்து படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோன்னே இப்போ யாருக்குமே தெரியறதில்ல. குழந்தைங்க பிறந்துச்சுன்னா 3 வயசில் ப்ரீகேஜியில் சேர்க்கணும், அடுத்து ரெகுலராக ஸ்கூலில் படிக்கணும், டாப்பர்ஸு ஸ்கூலில் படிக்க வைக்கணும், காலேஜ் வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கே நம்ம எதுக்கு படிக்கிறோன்னு தெரியறது கிடையாது. படிக்கிற இப்போது ஒரு தமிழில் படிக்கிறோம், ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோன்னா அதில் நம்ம எதை அப்சர்வ் பண்ணிக்கணும், எதை மேலோட்டமாக எடுத்துக்கணுன்றது ஒரு சாதாரண ஒரு இது கூட நமக்கு இப்போ இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு இயந்திர வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று மொபைல் மோகத்தில் நம்ம எல்லாருமே மூழ்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யாருமே மொபைல் பார்க்காம 1 ஹவர் யார்ட்டையாவது நம்ம மொபைலை வாங்கி வச்சிட்டோன்னா யாராலையுமே நம்மளால் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இன்க்ளூடிங் மீ அண்ட் என்னோடய குழந்தைங்களுமே சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம அம்மா வந்துட்டாங்களான்னு குழந்தைங்க யாரும் பார்க்குறது இல்லை. உடனே மொபைலை பிடிங்கிட்டு ஒரு பெட்ரூமில் போயிட்டு தனியாக படுத்துட்டு கேமோ இல்லை யூடியூப்போ ஏதோ ஒன்று பார்த்து நம்மளோட நேரத்தெல்லாம் வீணடிக்கிறோம். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தோட அருமை நமக்கு இப்போ தெரியாது. நம்ம பின்னாடி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஐயோ, நம்ம அப்போலாம் நமக்கு எவ்வளோ டைம் இருந்தது, நம்மளாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்போ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்போலாம் உங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. காலேஜுக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் காலேஜிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. இந்த இது கூட இல்லாமல் எவ்வளவோ குழந்தைங்க வெளியில் இருக்காங்க. இப்போ கல்லூரிக்கு கூட வர முடியாமல், படிக்க முடியாமல். இப்போது லாஸ்ட் வீக் கூட நான் நியூஸில் பார்த்தேன், பேப்பரில் படித்தேன். ஒரு பொண்ணு அவங்க அப்பா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் விற்கிறாரு. அவர் தவறிடுறாரு. வீட்டுக்கு அவங்க அம்மாவும் இல்லை, அம்மாவும் உடம்பு முடியாமல் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு தான் ஸ்கூல் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு பாத்திரம் சேல் பண்ணிகிட்ருக்கு தெருவில் போயிட்டு. அதில் எவ்வளோ பெருசாக ஒரு இன்கம் கிடச்சிருன்னு பார்க்குறீங்க. 3 வேளை சாப்பாடு கூட சாப்பிட்றதுன்றது கஷ்டம். அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. பட் நம்மளோட நாலேஜுக்கு எல்லாருமே கலெக்டர் சார், அப்புறம் ஹானரபிள் மினிஸ்டர் எல்லாருமே போய் அந்த பொண்ணுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரல. நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை காலேஜுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கும், எல்லா வசதிகளுமே பண்ணித்தர்றாங்க. என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, எனக்குள்ள குறை என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம பேரண்ட்ஸோட கஷ்டத்தை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். அதுக்கு நம்ம என்ன பலன் அவங்களுக்கு தரப்போகிறோம், அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அவங்களோட நோட்டில் எழுதிக்கிறது என்னதுன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். என்னென்னா, தெய்வமே கைவிட்டாலும் நம்ம முயற்சி பண்ணால் நம்மளால் அதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான். அதுக்கு உதாரணம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நம்ம எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜிலலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மற்றெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க, அந்த 10 பேர் தான் டாப்பஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியே இருப்போம். நம்ம படிக்கும் போதே மனசில் என்ன ஆயிரும்னா, நம்ம இவ்வளோதான்ப்பா, நமக்கு இது போதும், அவ்வளோதான், அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணோமா, இந்த மாதிரி போனோமான்னு நினைப்போம். நம்மளால் அவ்வளோதான் முடியாதுன்ற ஒரு தாட் கூட நமக்கு இருக்கும். ஆனால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற 90% ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணுறாங்க, நான் பார்த்த வரைக்குமே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில். அதனால் நம்மளால் முடியாது, நம்மளே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நம்மளாம் இந்த லைனில் போகக்கூடாதுப்பா அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லாராலையும் முடியும், உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். கரெக்டாக ஒரு டிகிரி முடித்தாலே போதும். எல்லாருக்குமே தெரியும், எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடித்தா போதும். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். ப்ராப்பராக ஒரு அகாடமியில் இப்போ காம்படிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சின்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப நம்மளும் அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சென்டர் நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ஸு, ஆன்லைன் மீடியா எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ், அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே நமக்கு கைட் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்மளால் கிளாஸஸ்க்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லேருந்தே, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல.
அதையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுமே நல்ல லெக்சரர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க, கரெக்டாக ப்ராப்பராக டெஸ்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த இதையுமே நம்ம ஒருவேளை நம்மளால் மற்ற அதர் சென்டர்ஸ்க்கு போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியலைன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளை சுற்றி இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்போது அதையும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோன்னா அதை விட ஒரு முட்டாள் நம்மளை விட யாரும் இல்லைன்றது தான் என்னோட கருத்து. இப்போது என்னோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே மேரேஜ் ஆகிடுச்சு. +2 படிக்கும்போது டிஸ்கன்டினியூ. நான் ஸ்கூலில் நான் 10th வந்து நான் தான் ஸ்கூலில் 3rd ரேங்கு எங்கள் ஸ்கூலில். பட் ரிலேட்டிவ் அந்த ஃபோர்ஸ் பண்ணதுனால வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போனா சைல்டு மேரேஜில் எல்லோரும் உள்ளே போயிருப்பாங்க எங்கள் வீட்டில். பிஃபோர் 16 இயர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் பையனுக்கு இப்போ 14 ஏஜ். இப்போது அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன், படிக்கணுன்ற எந்த ஒரு தாட்டுமே எனக்கு வரலை. அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கெலாம் குழந்தைங்கள விட போகும்போது தான் அவங்களோட நீங்கள் பேரண்ட்ஸோட எஜுகேஷன் என்னென்னு கேட்கும்போது +2 அப்படின்னு சொல்லவே, +2 கூட சொல்ல முடியாது, நான் டிஸ்கன்டினியூ. +1 அப்படின்னு சொல்லவே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அப்புறம் டுட்டோரியல் போகலான்னு பார்த்தா டுட்டோரியல் போக அசிங்கமாக இருக்குது. ஐயோ டுட்டோரியல்லாம் போகவா, பேக்கை தூக்கிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம எப்படி படித்தோம் ஸ்கூல்லன்ட்டு ஒரு மாதிரி அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே ஒரு 8 வருஷம் நான் படிக்கவே இல்லை, நினச்சிட்டே டுட்டோரியல்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ் பயோ குரூப்பு. ஸ்கூலில் வெளியில் விசாரிச்சோன்னா ப்ராக்டிகல்ஸ் உள்ள குரூப்ஸ் வந்து வெளியே வந்து நீங்கள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப ஆர்ட்ஸ் குரூப் தான் நீங்கள் எழுத முடியும்ட்டாங்க. அது வேற, நம்ம அப்போ வந்து மேக்ஸ் பயோ படிச்சுட்டு நம்ம போய் இப்போ ஆர்ட்ஸ் படிக்கவா அப்படின்ற ஒரு இது வேற. அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு எண்ணங்கள் தான். அப்புறம் சரி போப்பா, நம்ம +2 முடித்தா போதும், ஸ்கூலில் +2 நம்ம குழந்தையோட அம்மா +2 சொல்கிறதுக்காவது வேணும் அப்படின்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு +2 படிக்கிறேன் 2013. அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 months தான். அந்த வருஷத்துக்கு 2 times எழுதலான்னு நினைக்கிறேன். அதுவுமே இந்த மாதிரி தான். எப்பயுமே என்னோட நேரமோ என்னவோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் போய் படிப்பேன். டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். ஒரு 2.5 months தான் இருக்குது. அங்கே டுட்டோரியல் போனால் அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எப்படி மேடம் 8 வருஷம் ஆச்சு டிஸ்கன்டினியூ பண்ணி, 6 சப்ஜெக்ட் எழுதிடுவீங்களா, 2 எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னோட பிரச்சனைங்க. நான் டெய்லியெலாம் வரமாட்டேன். அதாவது நான் வீக்லி 2 days தான் வருவேன். எனக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க தேவையில்லை. எனக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு வந்து அக்கௌண்டன்சி வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் அக்கௌண்டன்சி மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க. இப்படி தான் நான் அவங்ககிட்ட நான் கண்டிஷன் போட்டு டுட்டோரியல் போகிறேன். அவருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு வீக்லி 2 days நம்ம ரிட்டர்ன்லாம் ஸ்பீடப் வரணும். 8 years டிஸ்கன்டினியூ. அதனால் வந்துட்டு சரி நீங்கள் வீக்லி வந்து நான் டெஸ்ட் வைப்பேன், அது மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அரசு டுட்டோரியல் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் சென்டர் சிவகாசியில், அங்கே போய் ஜாயின் பண்ணி 2 months தான் எல்லாமே படிச்சிட்டோம். அங்கே எக்ஸாம் எழுத போனோன்னா நமக்கு தெரியும்ல, எல்லாருமே டிஸ்கன்டினியூ ஆன குழந்தைங்க, படிக்க முடியாமல் வந்தவங்க, அவங்கெல்லாம் பார்த்து அப்படியே திணறாங்க, அங்கிட்டு பார்க்குறாங்க இங்கிட்டு பார்க்குறாங்க. எனக்கு டைம் பத்தல. அங்கே லெக்சரர், அந்த சூப்பர்வைசர் ஆஃபீஸரே கேட்குறாரு, நீங்கள் நல்லா எழுதுறீங்கம்மா, அக்கௌண்டன்சிலாம் நீங்கள் பண்ணதை பார்த்தேன், நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து எழுதுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் உடம்பு முடியல, அப்போது டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன். இப்போ அதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படி அந்த வயசில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். அப்போது வந்து 1070 marks அந்த +2ல். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கே ஒரு ஆசை வந்துடும், நம்ம இவ்வளோ மார்க்ஸ் வாங்கிட்டோன்னு வீட்டில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அந்த டுட்டோரியலில் நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்கம்மா, ஒவ்வொன்றா எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளை வீடு தேடி வர்றாரு. அப்படின்னோடனே ஒரு சரி +2 முடிச்சிட்டோம், அடுத்து ஒரு டிகிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரிக்கு போடணும்னு அங்கே ஒரு நம்ம ஒருத்தரை போய் மீட் பண்ணும்போது தான் அவர் வந்து இந்த TNPSC எக்ஸாம் பற்றி சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் யாருமே கவர்மெண்ட் லைன் கிடையாது, சிவகாசின்றதுனால எல்லாருமே சின்ன சின்ன தொழில் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் செக்டார்னாலே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டு ஒரு பையனுக்கு விஏஓ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர்றாங்க. அதில் ஒரு டவுட்டுன்னு என்கிட்ட கேட்க வர்றாங்க. இதன் மூலமாக எனக்கு TNPSC வந்து தெரிய வருது. அப்புறம் தெரிய வந்துட்டு அதுவுமே ஒரு 3 months தான் வச்சுக்கோங்களேன். 3 months நான் படிப்பேன்னு சொல்லி வீட்டில் சண்டை. ஓகே இன்றைக்கி சொன்னால் கேட்க மாட்டேன், சரி படித்து என்ன பண்ண போகிறேன், பட் வேலைக்கு போகக்கூடாது அப்படி தான் வீட்டில் சொல்கிறாங்க. ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு TNPSC Group 4 அட்டன் பண்ணுறேன். அதில் கிளியர் பண்ணிட்டேன், Group 4 கிளியர் பண்ணிட்டேன். உடனே நமக்கு தான் நம்ம பாஸ் பண்ண நமக்கே ஒரு ஆசை வரும்ல,
அப்புறம் குரூப் 4 வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் செட்டப்பே எனக்கு தெரியுது. ஓ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே போனவுடனே நமக்கு ஜூனியர் ரெஜிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். நம்ம ஏன் ஜூனியர் ரெஜிஸ்டண்ட்டாக இருக்கணும், இது பிடிக்கவே இல்லையே. இப்போ அங்கே போயிட்டு ஜூனியர் ரெஜிஸ்டண்ட்டாக நம்ம போய் வேலை பார்க்கவா, இது சிம்பிளான ஒர்க்காக இருக்கே, அப்போ நம்ம ஏன் இன்னும் குரூப் 2 குரூப் 1 எழுதக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ தான் டிகிரி தேவைப்படுது. அப்புறம் டிகிரி அப்ளை பண்ணுறேன் நான். இப்படி தான், எதுவுமே பிளான்டு கிடையாது, அப்பப்போ தோன்றது தான். டிகிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி முடித்த உடனே வந்து குரூப் 2 குரூப் 1 ரெண்டுமே அட்டன் பண்ணேன். குரூப் 2 கிளியர் பண்ணேன், குரூப் 1 கிளியர் பண்ணேன். ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துச்சு ரிசல்ட்டு. ஸோ குரூப் 1ல் ஜாயின் பண்ணிட்டேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது நான் குரூப் 4ம் 3 மந்த்ஸ் தான் படித்தேன். குரூப் 2 மெயின்ஸ் அது வேணால் ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிவிட்டு நான் குரூப் 1 ஏன் போனேன்னா, குரூப் 2ல் ஒரு 30 மார்க் கொஸ்டின் வந்து பை மை கேர்லெஸ் மிஸ்டேக்கால் தப்பு பண்ணிட்டேன் நான். அதனால் எனக்கு குரூப் 2 வராது அப்படின்றதுனால தான் நான் குரூப் 1 படிக்க போனேன் மெயின்ஸு ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணியுமே. இல்லாட்டி நான் குரூப் 2 நல்லா என்னோட சாட்டிஸ்ஃபைடாக எழுதியிருந்தேன்னா நான் குரூப் 1க்கே போயிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்கே மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் குழந்தைங்களாம் இங்கே ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. நான் 3 மந்த்ஸு வந்து சென்னை போகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மெயின்ஸுக்கு. அப்போ போகவா வேண்டாமான்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே ஒரு 10 டேஸ் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க ஆஃபீஸில் எல்லோரும் சொல்கிறாங்க, அது ரிசல்ட் வருது வரலை, அது குரூப் 2 வருது வரலை. எல்லாருமே ப்ரிலிம்ஸு ஃபெயில் ஆகிட்டு எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நீ சும்மாவாது கொஞ்ச நாளைக்காவது படி, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 3.5 மந்த்ஸ் தான் டோட்டல் அந்த பீரியடே இருந்தது படிக்கிறது. அதுலேயும் ஒரு 10 டேஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் போய் படித்தேன். பட் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்குலாம் இவ்வளோ தடைகள் இருந்தது. எனக்கு குழந்தைங்க இருந்தாங்க, நான் வேலைக்கு போனேன், அதையும் மீறி தான் நான் படித்தேன். அப்போ உங்களுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்க, 24 ஹவர்ஸும் உங்களோட கையில் இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்றப்ப அதெல்லாம் நீங்கள் கரெக்டான டைம் பயன்படுத்தலைன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும். பொருளாதார ரீதியாக எல்லாருமே நம்ம இன்றைக்கி வந்து நல்லா செட்டில்டாக இருப்போம். இதுவே லைஃப் லாங் நமக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னா வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு விமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம கையில் வந்து ஒரு ஜாப் கண்டிப்பாக வேணும். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ எங்களோட பேட்ச்ல எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 180 பேர், அதில் 40 பேர் தான் பாய்ஸ்ன்னு நினைக்கிறேன், மென்னு. மற்ற எல்லாருமே விமன் ஆஃபீஸர்ஸ் தான். இது எல்லாமே எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி காலேஜிலலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம், எந்த மென் காலேஜ்லையாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குதான்னு பாருங்கள், கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே பெண்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு கவர்மெண்ட்டு நம்ம அது போக வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாட்டி நம்மளை விட ஒரு முட்டாள் வந்து உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லோரும் கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒருநிலைப்படுத்துங்க. கொஞ்சம் படிங்க, சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு அந்த டாபிக் வைஸ் படிக்க ஆரம்பிங்க. ஒரு டாப்பிக்கில் ஒரு 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 10% படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். எனக்கு எப்படி +2 கிளியர் பண்ண உடனே டிகிரி படிக்கணும்னு தோணுச்சு, எப்படி TNPSC படிக்கணும்னு தோணுச்சு. அதனால சொல்கிறேன், ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் ஒரு 1 வீக் கண்டினியூவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிச்சிடுவீங்க. அது படிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கணும்னு தோணும். இந்த மாதிரி நீங்களும் படிங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள வில்லேஜ் பீப்புளெலாம் நிறையா பேர் இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி யாருக்குமே இந்த UPSC TNPSCனா ஏதோ ஒரு விஷயம், அதெல்லாம் யாரோ படிக்க முடியும், நம்மளால் முடியாது அப்படின்னு தான் இன்னும் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்சதை கைட் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து கோர்ஸ் ஸ்டடீஸ் கூட பண்ணுங்கள், சேர்ந்து கூட படிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எல்லாருமே பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு 4 பசங்க 2 வீலரில் வந்துட்டு காலேஜ் முன்னாடி வந்து அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அன்றைக்கி நைட்டே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம தடுக்காட்டியும் பப்ளிக் என்ன பண்ணணும்னா தகவல் சொல்லணும். கண்டிப்பாக இப்போல்லாம் வந்துட்டு தகவல் சொல்கிறவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் நாங்கள் சொல்கிறதில்ல, எல்லாமே சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால உங்களை சுற்றி கஞ்சாஸ் அப்புறம் வேறு ட்ரக்ஸு நிறையாவே இப்போ வந்து புழக்கத்தில் இருக்குது. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலேஜில் எதுவும் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது போக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம். அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது.
அவங்க தங்கச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்குது. அந்த பையன் வீட்டில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது. அப்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட சொல்லி ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அப்போ அவங்க அண்ணன் வந்து காப்பாற்றிருப்பான். அந்த அண்ணன் லைஃப்பை அந்த பொண்ணு சேவ் பண்ணியிருந்திருக்கும். இதை வந்துட்டு யாருக்குமே நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி போகிறதுனால நமக்கே ஒரு நாள் இந்த பிரச்சனை வரும். இன்றைக்கி வந்து ஒரு கஞ்சா செல்லரை தெரிஞ்சும் நீங்கள் தெரியாமல் போகிறதுனால அந்த கஞ்சா செல்லரால் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கோ ஒரு பாதிப்பு வரும்போது தான் அதை நீங்கள் உணர்வீங்க. அதனால உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் தடுக்காட்டியும் அட்லீஸ்ட் தகவல் கண்டிப்பாக போலீஸ்க்கு வந்து சொல்லணும். இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். தேங்க்யூ ஆல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.